நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த இருவர் போலீசிடம் சிக்காமல் வாகனங்களுக்குள் மறைந்து செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அவர்களை மறித்து வாகனத்தை நிறுத்தச் சொன்ன போக்குவரத்து காவலர் சார்லஸ் பைக் ஓட்டிய இளைஞரின் கன்னத்தில் பளார் பளார் என்று அறைந்தார். ஒரு முறைக்கு இருமுறை அந்த இளைஞரை காவலர் அடித்ததை அருகில் சென்ற காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகத்தில் சென்றால் உரிய அபராதம் விதிக்கலாம், உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் அவர்களின் வாகனத்தை பறிமுதல் செய்யலாம், அதை விடுத்து வாகன ஓட்டியை அடிக்க போலீசாருக்கு அதிகாரம் இல்லை என்று போலீசார் மீது விமர்சனம் எழுந்தது. இருவரும் சிறுவர்களாக இருந்தால் பெற்றோரை வரவழைத்து நடவடிக்கை எடுக்கலாம், மாறாக பொதுவெளியில் இவ்வாறு தாக்குவது சரியானதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட காவலர் சார்லஸை ஆயுதப்படைக்கு மாற்றிய மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் சட்டத்துக்காக என்றில்லாமல் தங்களின் உயிர் காக்க தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதே அனைவரின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.